ஹீரோக்கு என்ன நடந்ததுன்னு இப்ப தான் வந்து ஹீரோயின்ட்ட வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஸ்கூல்ல என்ன நடந்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து ஒரு துரியோதனான்ற ரூபத்த காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அந்த பையன வந்து கடத்த வந்திருப்பாரு ஹீரோவ. ஸோ அதெல்லாம் காட்டுறாங்க. அதாவது தள்ளி விட்டு ஓடிருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க நடந்த சீன்லாம் வந்து அதுக்கப்புறம் துரியோதனன் நடந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தர் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேர் வந்திருப்பாங்க அவர பார்க்கறக்கு. யாரும் வந்து துரியோதன ரூபத்துல வந்திருப்பாரு. "என்ன நான் துரியோதனன் தான்" அப்படின்னு சும்மா ஏதோ விளையாண்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டோனே பக்கத்துல வந்து அதுக்கப்புறம் ஒரு டைரக்டர் வந்து ஒருத்தர் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. "ஏய் இங்க என்னடா கேட்ட? நீ ஹீரோவா?" அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கோட ரியல் ஸ்டோரி எங்க இருக்குன்னு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் வாங்க சொல்றேன்னு அது ஒரு புக்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரியல் ஸ்டோரி எல்லாம் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அத படிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு நடந்த சின்ன வயசுல என்னென்ன யாரு பார்த்துக்கிட்டா அப்படிலாம் வந்து காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எங்கள் அம்மா தான் எழுதுனாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துல வந்து இப்போ கேட்குறீங்களா சார் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பவுண்டர் ஒருத்தர் வந்து என்ன வேணும்னு கேட்டு கையில் காசு 2000 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியா அப்போல்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் 2000 கொடுத்து ஓகே சார் முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அவர் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே எனக்கு நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கால் இருக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து யார்கிட்டயும் வந்து சென்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காரு யார்கிட்டயும் ஃபோனில்.